வர்த்தகர்களுடைய குறைகள் படிப்படியாக தீர்க்கப்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் மேலை நாட்டு மலை நாட்டு மக்களுடைய சம்பள உயர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாக செயற்பட்டும் வர்த்தக ரீதியிலே இந்த நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டித் தருகிற இந்த மலையக மக்களை கட்டி எழுப்புகிற இந்த நாட்டிற்காக உழைத்த தொழிலாளர்களுடைய சம்பளம் 1000 ரூபாய் கூட்டுவதற்காக இந்த அரசாங்கமும் இந்த தொழிற்சங்கங்களும் பின்னடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஏழை மக்களுடைய சந்தா பணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க தலைவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற கொண்டிருக்கிற அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டு தங்களுடைய வேலைகளை தாம் முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த 1000 ரூபாய் எப்போவே கூட்டியிருக்கலாம். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு இந்த வர்த்தக ரீதியாக இந்த மலைய மக்களுடைய வெளிநாட்டு வருமானத்தை பெற்றுத் தருகிற இந்த தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் கூட்டுவதற்கு தொழிற்சங்கங்களும் அதனுடைய முதலாளி வர்க்கங்களும் ஆலோசனை நடத்தி கொண்டு வருகிற செவ்வாய்க்கிழமை ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தொழிலாளருக்கு எங்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இந்த தொழிலாளருடைய சம்பளங்களை கூட்டிக் கடக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மக்களுடைய நம்பிக்கையாக வந்த ஒரு ஜனாதிபதி அவர்கள் இன்று மஹிந்த ராஜபக்சேவின் கொம்பனியை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிறார். இந்த நாட்டினுடைய தமிழர்களை அழித்தொழித்து தமிழர்களை கொண்டு ஒழித்த இந்த இராணுவத்துக்கும் அதன் பாதுகாப்பு செயலாளர்களுக்கும் உற்றதுணையாக அவருடைய பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஊழல் நிதி மோசடிகளை செய்தவர்களை கூட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களையும் பாதுகாப்பதற்காக தன்னால் அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த நாட்டினுடைய தமிழர்களை அழித்தொழித்த இராணுவத்தை அவர்கள் 18 மாதங்களாக சிறைவாசம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் 18 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு மேலாக 12 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடுகிறார்கள். அவர்களை கூட இந்த ஜனாதிபதி வந்தால் விடுதலை செய்வார்கள் என்று சொல்லி இந்த தமிழ் மக்கள் ஆட்சி மாற்றத்துக்காக வாக்களித்தார்கள். இன்று என்ன நடைபெறுகின்றது? இந்த தமிழ் மக்களுக்கு நன்மையான ஒரு தீர்வில்லை. தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு விமோசனம் தான் கிடைத்திருக்கின்றது. இந்த இராணுவத்தினுடைய கெடுபிடிகள் தான் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நாட்டினுடைய தலைமைகளை நாங்கள் நம்பி ஏமாந்த சமூகமாகத்தான் எங்களுடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இத்தருணத்திலே சொல்லி காட்ட விரும்புகிறேன். உண்மையிலே அதை பார்த்தவுடனே வேதனையாகத்தான் இருக்கின்றது. இந்த நாட்டுக்கு ஐநாவுடைய சிறுபான்மையினை உடைய குறைகளை கேட்டு அறிக்கை விடுகிற ரிச்சர்ட் கட்சன் அவர்கள் வந்த இடத்திலே எங்களுடைய கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்களை தனியாக சந்தித்திருக்கிறார் என்றும் இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன் அதை முதலமைச்சர் செய்தார்? இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லையா என்று சொல்லி அந்த இணையதளத்திலே எங்களையும் குறை கூறி எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ராஜதந்திரிகள் கிழக்கு மாகாணத்துக்கு வரும்போது கௌரவ முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சர்களையும் இணைத்து கலந்துரையாடல் வேண்டும் என கேட்டு